இன்னைக்கு நம்ம டார்க் எதிரி அனிமேவோட சீசன் 1 எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். நீங்க நேத்துக்கு முன்னாடி உள்ள எபிசோட் 1 பார்க்கலனா, முதல்ல அந்த வீடியோவ பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட் உங்களுக்கு புரியும். சரி, இப்போ நம்ம எபிசோட் 2க்குள்ள போகலாம். போன எபிசோட்ல பேய்கள பார்க்குற பவர் இருக்க யாயோய், சிட்டியாச்சுங்கிற இடத்துக்கு நம்ம கெய்தரவ கூட்டு போய் அவனோட உசுர பணயம் வச்சு, அங்க இருக்க பவர்ஃபுல்லான டெலிஃபோன் பூத் பேய அடிச்சு மடிச்சு தன்னோட பொம்மைக்குள்ள வச்சு லாக் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பா. இப்ப இந்த எபிசோடோட ஸ்டார்ட்டிங் சீன்ல நம்ம கெய்தர மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே யாயாய் வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். எனக்கு பேய் பிசாசுனால சுத்தமா பிடிக்காது. என்னால ஆவிகளை உணர முடியும். பல வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பேயோட சாபத்துல மாட்டினது மட்டும் இல்லாம அதுல தேவையில்லாம என்னோட ஃப்ரெண்டை வேற இழுத்து விட்டேன். அதனால இனிமே என்னால யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு 2 வருஷமா வெளியே போகாம தனியா ஒரு ரூம்குள்ளே இருந்தேன். நல்ல வேளை என்னை சுத்தி இருந்தவங்க என்னோட நிலைமை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து வெளியே போற எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நானும் அந்த அமானுஷ்யமான விஷயத்தெல்லாம் விட்டுட்டு சாதாரண ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா என் வாழ்க்கையை வாழலாம்னு நினைச்சப்ப எனக்கு ஒரு குட்டி பொண்ணுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்குற பார்ட் டைம் ஜாப் கிடைச்சிச்சு. ஆனா கொடுமைய பாருங்க, எனக்கு ஸ்டூடெண்டா வந்திருக்க பொண்ணு என்னைய விட மோசமானவ. ஏன்னு கேக்குறீங்களா? இவளுக்கு பேய்களை பாக்குற சக்தி இருக்கு. அட பரவாயில்லையே, நேத்தை விட இன்னைக்கு ஸ்பீடா எல்லா ஹோம்வொர்க் எழுதி முடிச்சிட்டியே. உண்மையாவே நீ வேற லெவலு. 2 பேரும் ரொம்ப நேரமா கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்தாங்க காஃபியை குடிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கெய்தரோ, அதான் படிக்க வேண்டியதெல்லாம் படிச்சாச்சுல, வா எங்கேயாச்சும் போய் பேய் பிடிக்கலாம். போதும் தாயே, நான் போன தடவை உன் கூட வந்ததுக்கே என் பாதி உசுரை எடுத்துட்டேன். இந்த தடவை மொத்த ஆயிரம் போனாலும் போயிடும்னு மனசுல நினைச்சுக்கிட்டு மன்னிச்சுக்க, என்னால வர முடியாது, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்றான். அட போடா பயந்தாங்குழி போல. உன்னைய பத்தி நான் கூட என்னென்னமோ நினைச்சுக்கிருந்தேன். நீ உடம்பு சீப்பாலா இருந்திருக்க. நான் பொய்யெல்லாம் சொல்லல, உண்மையாவே இந்த தடவை எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நீ அந்த சாபத்தை கட்டுப்பாட்டுல வைக்க சடங்க பண்ண போறியா? ஆமா, அந்த சடங்க பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் இப்ப திரும்பவும் அதை பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. சாபத்தை கட்டுப்பாட்டுல வைக்கிற சடங்கா? கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. அப்ப நானும் வரேன், என்னைய அந்த இடத்துக்கு கூட்டு போ. ஐயய்ய, உன்னையெல்லாம் கூட்டு போக முடியாது, அது இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. நைட்டு ஃபுல்லா டிராவல் பண்ணாதான் அந்த இடத்துக்கு போகவே முடியும். ஏக்கோ, இவகிட்ட சொல்லி புரிய வை ப்ளீஸ். வரேன்டா, நான் வராமலா? ரைட்டு, இது வேலைக்கு ஆகாது. இவன் சொன்னா கேட்க மாட்டான். ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதானே. கழுத்தை புடிச்சு இறுக்கி வலுக்கட்டாயமா வண்டியில ஏத்திட்டு வந்துறாளுக. டேய் ரிலாக்ஸ் ஆயிருடா. இப்ப நம்ம ஒண்ணும் பேய் இருக்க ஆபத்தான இடத்துக்கு போகலையே. நீ அடிக்கடி போயிட்டு வர கோவிலுக்கு தானே போக போறோம். என்ன இது? ஏய்கோ எப்பவுமே யாயோய்க்கு சப்போர்ட் பண்ணியே பேசுறா. நேத்து வேற திடீர்னு ஒரு மார்க்கமா பேசிட்டு இருந்தா. இவளுகளை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேனோ. கேய்தரோ, நீ அடிக்கடி இந்த மாதிரி தான் சாபத்தை கட்டுப்பாட்டுல வைக்கிற சடங்க பண்ணுவியான்னு கேட்க, ஆமா நான் நார்மலா எல்லாரும் கூட வாழணும்னா அடிக்கடி இதை பண்ணித்தான் ஆகணும்னு சொல்றான். அப்புறம் இப்ப நம்ம ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம்ல, அதை நம்ம கேய்தரோட பாட்டி தான் தலைமை தாங்கி நடத்திட்டு இருக்காங்க. சாரி, எனக்கு தெரியாது. அடுத்து நைட்டு முழுக்க டிராவல் பண்ணி வழியில ஒரு ஹோட்டல்ல டின்னரை முடிச்சிட்டு அதிகாலையில கோயிலுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இங்க என்ட்ரன்ஸ்லயே ஏகப்பட்ட பழங்கால ஜாப்பனீஸ் பொம்மைகளா இருக்கு. இது எல்லாம் நம்ம யாயோ ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்க. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்தவங்களை இவன் பாட்டி சூப்பரா வரவேற்பாங்கன்னு பார்த்தா வந்தது வராததுமா பாக்கெட் ஃபுல்லா தண்ணியை கொண்டாந்து தலையிலே ஊத்துறாங்க. அடே, உனக்கு அறிவு இருக்கா? இந்த விசித்திரமான ஜந்தை எங்க இருந்தா புடிச்சிட்டு வந்த? பாட்டி, ஒய் திஸ் கொலவெறி, நான் அப்படி என்ன பண்ண கூடாதத பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கப்பா, கடுப்புல கொஞ்சம் ஓவரா தான் திட்டிட்டேன். ஏய் குட்டி சாத்தான், குள்ள பூதம், நீ கோவிலா புகுந்து அங்க இருக்க காவல் தெய்வங்களோட சிலையெல்லாம் உடைச்சிருக்க. அதனால இப்ப 5 காவல் தெய்வம் உன் பின்னாலே கோவத்தோட சுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்ல. 5 இல்ல 7, மொத்தம் நான் 7 சிலையை உடைச்சேன். அதனால இப்ப என் பின்னால 7 காவல் தெய்வங்க சுத்திட்டு இருக்குன்னு சொல்றா. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. என் பாட்டிக்கு என்னைய விட பல மடங்கு பேய்களை உணர சக்தி இருக்கு. ஆனா யால பார்க்க முடிஞ்ச சில விஷயங்களை இவங்களாலேயே பார்க்க முடியலன்னா ஆச்சரியமா தான் இருக்கு. வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா. அடியே, மரியாதை இந்த இடத்துல இருந்து ஓடி போயிரு, இல்ல நடக்கிறதே வேற. கெய்தரோ, என்னை விடு. நீ எதுக்காக இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? இவ ரொம்ப ரொம்ப ஆபத்தானவ. இவ கூட சுத்திட்டு இருந்தா அது உனக்கு தான் டேஞ்சர். பாட்டி, நான் இந்த பொண்ணுக்கு டியூஷன் எடுக்கிற வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால எப்பவுமே இவளை என் கண் பார்வையிலே வச்சிருக்கிறது ரொம்பவே முக்கியம். அது மட்டும் இல்லாம இந்த சாபத்தால என்னால மத்தவங்க கூட சகஜமா பேசி பழக முடியல. அதுல இருந்து வெளியே வர இவங்க தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றான். சரி, நீ இவ்வளவு தூரம் சொல்றதால நான் இவளை இங்க இருக்க விடுறேன். இந்த ரெடி பர்பிள் மண்டை, இப்பவும் சரி எப்பவும் சரி என் பேரனுக்கு ஏதாச்சும் குடைச்சல் கொடுத்த உன்னை தேடி வந்து தவடாலே வெட்டுவான் பாத்துக்க. கேத்துறோ, உன் சடங்குக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சீக்கிரமா உள்ளவா, நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். அதெல்லாம் இருக்கட்டும், உண்மையாவே நீ அந்த கோயில் சரியா உடைச்சியான்னு கேட்டா ஆமாங்கறா. எதுக்காக நீ அந்த மாதிரி பண்ண? அந்த காவல் தெய்வம் ரொம்பவே மோசமான பேய்கள் எல்லாம் புடிச்சு அடைச்சு வச்சிருந்துச்சு. அதுல என்னோட அம்மாவை கடத்திட்டு போனதும் இருக்கலாம்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அதனாலதான் அந்த காவல் தெய்வ சிலையை உடைச்சு அது புடிச்சு வச்சிருந்த பேய் எல்லாம் நான் பொம்மையில போட்டு லாக் பண்ணி கொண்டு வந்துட்டேன்னு சொல்றா. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு கைத்தரவ கோயிலுக்குள்ள கூட்டு போய் சாபத்தை கட்டுப்பாட்டுல வைக்கிற சடங்கு பண்ண ஆரம்பிச்சாங்க. கைத்தரோ, நான் சொன்னபடியே நல்லா சாப்பிட்டு எக்ஸசைஸ் தியானம் எல்லாம் கரெக்டா தானே பண்ணிட்டு இருக்க? ஆமா பாட்டி, நான் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன். தியானம்
இதெல்லாம் பண்றதால உன்னோட சக்தி ஷார்ப் ஆகும். அதனால ஈஸியா அமானுஷ்யமான இடத்துக்கு போகாம உன்னால தப்பிக்க முடியும். நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கறதால உன் லைஃப் ஃபோர்ஸ் ஸ்ட்ராங்கா மாறும். இதனால சாபம் உன் உடம்புல வேகமா பரவுறது கம்மியாகும்னு சொல்றாங்க. என்னோட பாட்டி எனக்கு இருக்க பிரச்சனை எல்லாம் சமாளிச்சு நார்மலான வாழ்க்கைய வாழ்றது எப்படின்னு எனக்கு கத்து கொடுத்திருக்காங்க. இவங்களோட உதவி மட்டும் இல்லனா என்னால இந்த சாபத்தை தாண்டி வீட்டை விட்டு கூட வெளியே வந்திருக்கவே முடியாது. ஆரம்பிக்கலாங்களா? சரி, நீ வெட்டியா உட்காந்து இன்ஸ்டால ரீல் பாத்துக்கிட்டு இரு. நான் போய் எப்படி அந்த சடங்கை பண்றாங்கன்னு பாத்துட்டு வரேன்னு உள்ள போக பாக்குறா. எம்மா, நீ அந்த மாதிரி பண்ணா பாட்டி கடுப்பாகி கடுத்துல எரி மிதிச்சிருவாங்க. வேணும்னா சொல்லு, என்கிட்ட நம்ம கேத்தோட க்ளவுஸ் போடாம இருந்தப்ப எடுத்த போட்டோ ஒன்னு இருக்கு, அதை நான் உனக்கு காட்டுறேன். இதெல்லாம் நீ ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கணும். சரி, இந்த பாருன்னு போன்ல இருக்க போட்டோவை காட்ட அதுல சபிக்கப்பட்ட கை ரொம்பவே விகாரமா இருக்கு. இத பார்க்க முடி மாதிரியே இருக்குல்ல, ஆனா இது முடி கிடையாது. இதெல்லாம் அவனோட நரம்பு. இது கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கும். அப்புறம் தாங்கவே முடியாத அளவுக்கு பயங்கரமான வலியை கொடுக்கும். அதனால அடிக்கடி இவனோட பாட்டி இவனை இங்க வர வச்சு கையில வலி தெரியாம இருக்க மரப்பூசி போட்டு சாபத்தை கட்டுப்படுத்துற மந்திரத்தை சொல்லி அளவுக்கு அதிகமா வளர்ந்திருக்க நரம்ப கத்தியால பொறுமையா கட் பண்ணி எடுப்பாங்க. இப்போ உன் கேள்விக்கெல்லாம் பதில் கிடைச்சிருக்குன்னு நம்புறேன். எல்லாம் சரிதான், ஆனா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. இப்ப சடங்கு முடிச்சிட்டு பாட்டியும் பேரனும் செம்ம டைல உட்காந்துருக்க. ஏக்கம் யாயும் இவங்களுக்கு குடிக்க ஒரு பை ஃபுல்லா எக்கச்சக்கமா நிறைய எனர்ஜி ட்ரிங்க் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சரி, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு கேத்துறேன். இங்க இருந்து எந்திரிச்சு போக சடங்குல அவன் கையில இருந்து கட் பண்ண நரம்ப எல்லாம் இந்த ரெண்டு பேரும் ரொம்பவே ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அடியே அருந்த வாளுகளா, அங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, நான் இதுல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கவான இவ திரும்ப கேக்குறா, உனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆர்வம் அதிகமோ? எனக்கு இதுல மட்டும்தான் ஆர்வம் அதிகம். ஓ அப்படியா? அப்ப இந்த இடத்த பத்தியும் இங்க இருக்க பொம்மைகளை பத்தியும் ஒரு ஃபன்னான கதை இருக்கு, கேக்குறியா? சொல்லுங்க கேப்போம். இந்த கோவிலோட ஸ்பெஷலே பயங்கர பவர்ஃபுல்லான பேய் பிடிச்ச பொம்மைகளை அடக்கி வைக்கிறதா. நம்ம ஊரை சேர்ந்த மக்களும் வெளியூரை சேர்ந்த மக்களும் நிறைய சபிக்கப்பட்ட பேய் பிடிச்ச பொம்மைகளை இங்க கொண்டு வருவாங்க. நாங்க அதையெல்லாம் மந்திரக்கட்டு போட்டு அடக்கி அழகா ஒரு ஓரமா உட்கார வச்சிருவோம். ரொம்ப ஆபத்தான பேய் பொம்மைகளை எல்லாம் மக்கள் பார்வையில படாம கோவிலுக்கு கீழே இருக்க பேஸ்மெண்ட்ல தான் வச்சிருப்போம். அந்த இடத்துக்கு போக யாருக்குமே பர்மிஷன் கிடையாது. ஒருவேளை நாங்க சொல்றதை கேட்காம யாராச்சும் பேஸ்மெண்ட்டுக்கு போனா என்ன ஆகும்னு தெரியுமா? அங்க இருக்க ஆவிங்க எல்லாம் ஆத்மா சாந்தி அடையாம வாழணுங்கிற வெறியில உயிருள்ள மனுஷனோட உடம்புக்குள்ள புகுந்தே ஆகணும்னு பல வருஷமா காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால பார்த்து கவனமா இரு, இல்லன்னா அதுங்க உன்னை ஈஸியாவே பிடிச்சிருங்க. அருமையான கதை, ஆனா எனக்கு பயமா இல்ல. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? இப்ப அந்த பக்கம் கைதரவை காட்ட அந்த பையன் பாத்ரூம் போயிட்டு வர வழியில ஒரு பொம்மை கீழே கிடக்குதுன்னு தெரியாம அதை தூக்கிடுறான். இதனால உடனே அந்த பொம்மை இவன் மைண்ட கண்ட்ரோல் பண்ணி பேஸ்மெண்ட் பக்கமா எழுதிட்டு போகுது. இந்த விஷயத்தை இவனோட பாட்டியே நோட் பண்ணல, ஆனா நம்ம யாவையை கரெக்டா கண்டுபிடிச்சிடறா. பாட்டி, நீங்க சொன்ன அந்த ஆபத்தான பொம்மை பார்க்க எப்படி இருக்கும்? இங்க இருக்க எல்லாமே நீளமான முடி இருக்க ஜாப்பனீஸ் பொம்பளை பொம்மைங்க தான். அதுல ரொம்பவே ஆபத்தானதுன்னா பூ டிசைன் போட்ட ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுக்க பொம்மை தான். அப்படின்னா உடனே நான் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போய் ஆகணும். ஏன்னா நம்ம கைத்தர அந்த அவைகிட்ட மாட்டிக்கிட்டான். அதுக்கு வாய்ப்பே இல்ல. அவன் எப்பவுமே கவனமா தான் இருப்பான். அந்த சடங்கை பண்ணதால உங்க பவரும் அவனோட பேய உணர்ற திறனும் ரொம்பவே வீக்கா இருக்கு. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. கைத்தர வாதிக்கிட்டு இருந்து நான் காப்பாத்துறேன்னு இவங்களோட பழங்கால கட்டான வாழை எடுத்துட்டு போறா. இப்ப பேஸ்மெண்ட காட்ட இங்க ஏகப்பட்ட ஆபத்தான பேய் பொம்மைகளுக்கு நடுவுல கைத்தர சுத்தமா சுயநினைவே இல்லாம அதுங்களோட கட்டுப்பாட்டுல அமைதியா உட்கார்ந்திருக்கான். இருட்டா இருக்கு, இந்த இடம் ரொம்பவே இருட்டா இருக்கு. நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? என்னைய சுத்தி ஏதோ ஒண்ணு சரியில்லையே. அந்த பேய் பொம்மை பவர்ஃபுல்லான தன்னோட தலைமுடிய கைத்தர வாய்க்குள்ள அனுப்பி இவரோட உடம்புக்குள்ள புகுந்தலாம் ட்ரை பண்ணுது. ஏகப்பட்ட முடி தொண்டைக்குள்ள போனதால கொஞ்சம் கூட மூச்சு விட முடியாம பயங்கரமா திணற ஆரம்பிச்சிடறான். இதனால இவனுக்கு சின்ன வயசுல என்ன நடந்தாலும் சரி, நீ அந்த பேஸ்மெண்ட்டுக்கு மட்டும் போகவே கூடாதுன்னு பாட்டி சொன்னதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுது. இவ்வளவு நாளா இத்தனை வருஷமா நான் கவனமா தானே இருந்தேன், ஏன் இன்னைக்கு மட்டும் எனக்கு இந்த நிலைமை? அவ்வளவுதானா? இங்கே நான் சாகதான் போறேன்னு கதறிக்கிட்டு இருக்க பேஸ்மெண்ட்டுக்குள்ள யாரோ வர மாதிரியே தெரியுது. அப்படியே பொறுமையா மேல பாக்க இவனை காப்பாத்த நம்ம யாயோய் பவர்ஃபுல்லான கத்தி எடுத்துட்டு வந்து மாசா நிக்கிறா. இந்த பேயோட தலைமுடி அளவுக்கு அதிகமான சக்தியை வச்சிருக்காதால கத்தியை வச்சு இதை வெட்ட முடியல. அப்ப சரி, உனக்கு புது வகையான ட்ரீட்மெண்ட் தான் கரெக்டா இருக்கும்னு குரோபார் அந்த பொம்மை வயிற்றிலே சொருகி கத்தியை எடுத்து அதோட கழுத்துக்கு ரொம்பவே பக்கத்துல குத்தி வச்சிடறா. இனிமே நீ எந்த ஒரு மனுஷனையும் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு 4 ஸ்டெப் பின்னாடி போய் செம ஸ்பீடா ஓடி வந்து அந்த கத்தியில ஜம்ப் பண்ணி பேயோட தலைய துண்டா வெட்டி காத்துல பறக்க விட்டுறா. நீங்க எல்லாரும் நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோங்க. உங்கள யாராச்சும் ஒரு ஆள் திரும்பவும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஏடா கூடமான வேலையை பாத்தீங்க, ஒட்டு மொத்தமா எல்லார் தலையவும் தட்டி தூக்கிடுவேன்னு மாசம் ஒரு மிரட்டல போட இங்க இருக்க மொத்த பேயும் இவ பண்ண சம்பவத்தை பார்த்து பயந்து நமக்கு எதுக்குடா வம்புன்னு அமைதியாயிருதுங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாட்டி ஏக்கவும் பேஸ்மெண்ட்டுக்கு வர கைத்தர வாயில மாட்டிக்கிட்டு இருந்த பொம்மையோட முடிய யாயா எடுத்து விட்டுக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் தான் இவனால மூச்சே இட முடியுது. அடேங்க அப்பா, எப்படி இந்த குட்டி பொண்ணு தனி ஒரு ஆளா நின்னு இவ்வளவு பவர்ஃபுல்லான பேய சமாளிச்சானே தெரியலையே. இவ திரும்ப என்னை காப்பாத்திட்டா. ஆனா இந்த தடவை இதுல இவளோட தப்பு எதுவுமே இல்ல. நான் ரொம்பவே அசால்ட்டா இருந்து ஈஸியாவே இந்த பொம்மை கிட்ட மாட்டிக்கிட்டேன். யாயாவ உயிரை பணைய வச்சு என் உயிரை காப்பாத்திருக்கா. கேத்தரோ
எப்பா பார்த்து சேஃபா வீட்டுக்கு போகணும் சரியா? சரி பாட்டி, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். பாட்டி, நாங்க சீக்கிரமாவே திரும்ப வந்து உங்களை மீட் பண்றோம். நானும் வருவேன். நீ இங்க வரணுங்கிற எந்த ஒரு அவசியமே இல்ல. பாட்டி, நாங்க இங்க வந்தப்ப நீ எதுக்காக இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறன்னு கேட்டீங்க. அப்ப என்னால எந்த பதில் சொல்ல முடியல. ஆனா இப்ப சொல்றேன் கேளுங்க. யாயோய் ரொம்ப நல்ல பொண்ணு. என்ன அப்பப்ப கொஞ்சம் சேட்டை பண்ணுவா. இருந்தாலும் பல இடங்கள்ல இவ எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கா. இந்த லெவல்ல இருக்க ஒரு பொண்ணு என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டா வந்ததை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத அது எனக்கு பிடிக்காது. போற வழியில சின்ன சைஸ்ல இருக்க காவல் தெய்வங்களோட நினைவு சின்னத்தை இவளுக்கு வாங்கி கொடுத்து அதை இவளை ப்ரே பண்ண சொல்லு. அப்படி பண்றதால இவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க தெய்வங்களோட கோவம் கொஞ்சம் குறைன்னு சொல்றாங்க. இங்க பாருப்பா, உனக்கு இருக்க சக்தியை வச்சு உன்னால கூட இருக்கவங்கள தீய சக்தி கிட்ட இருந்து காப்பாற்ற முடியும். அதனால அது ஒண்ணும் சாபமோ இல்ல வெக்கப்பட வேண்டிய விஷயமோ இல்ல. சரி, இதுக்கப்புறம் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் உடனே பாட்டிக்கிட்ட கேளு. சரி, இப்ப பார்த்து போயிட்டு வான்னு வண்டியில ஏத்தி வெளியே அனுப்பி வச்சிடறாங்க. அப்படியே போற வழியில அவங்க சொன்ன மாதிரியே 7 காவல் தெய்வங்களோட நினைவு சின்னத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. கெய்தரோ நம்ம வீட்டுக்கு போனதும் என்னோட ரூம்ல இருக்க கலெக்ஷன் எல்லாம் உனக்கு காட்டுறேன்னு சொல்றா. இப்ப அடுத்த சீன்ல யாயோய் கலெக்ஷனை காட்டுறேன்னு தன்னோட ரூம் கதவை திறக்க உள்ள நம்ம போன எபிசோட்ல பார்த்த டெலிபோன் பூத் பேய் உட்பட 100கணக்கான ஆபத்தான பேய்களை பொம்மைக்குள்ள அடைச்சு வச்சிருக்கா. இதையெல்லாம் பார்த்ததுமே கெய்தர என்ன சொல்றதுன்னே தெரியாம பயத்துல தட்டு தடுமாறி கீழே விழுந்துடுறான். இவ அந்த கதவை திறக்கிற வரை இந்த இடத்துல இப்படி ஒரு அளவுக்கு அதிகமான சக்தி இருக்குங்கிறத என்னால கொஞ்சம் கூட உணரவே முடியல. ஏய் யாயோய், அதெல்லாம் என்ன? ஏன் இதெல்லாம் இங்க வச்சிருக்க? நீ நினைக்கிறது சரிதான். இதுங்க எல்லாம் மோசமானதுலே மோசமானதுங்கன்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு காலையில கெய்தரவை கொல்ல பார்த்தா பழங்கால ஜாப்பனீஸ் பொம்மையை பைக்குள்ள வந்து வெளியே எடுத்து டேபிள் மேல வைக்கிறா. அது போக இந்த பொம்மையோட வெட்டப்பட்ட தலைய சடங்க பண்ணி கட் பண்ணி எடுத்த கெய்தரோட நரம்போட சேர்த்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கா. இது அந்த கோவில்ல இருந்த அதே பொம்மை தானே? ஆமா, இது அதே பொம்மை தான். வரப்ப என் கூடவே எடுத்துட்டு வந்துட்டேன். இதுக்கு என்னோட பாட்டி என்ன சொன்னாங்க? இந்த பொம்மையை எடுத்துட்டு வர ஓகே சொல்லிட்டாங்களா? நான் இன்னும் அவங்க கிட்ட இதை பத்தி சொல்லவே இல்ல. அப்புறமா சொல்லிக்கிறேன். அவங்க வீக்கா இருக்கப்ப இந்த பொம்மையை அந்த இடத்துல விட்டுட்டு வரது கொஞ்சம் டேஞ்சர். அதான் இதை கையோட எடுத்துட்டு வந்துட்டேன். ஏமா, இதை உன் கூட எடுத்துட்டு வந்திருக்கியே, இதெல்லாம் உனக்கு எது ஆபத்து வராதா? எனக்கெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. பொதுவா ஒரு பேய் பிசிக்கல் ஃபார்ம்ல இருக்க எந்த ஒரு பொருள்களை புகுந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொருளோட தன்மைக்கு ஏத்த மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்க ஆரம்பின்னு சொல்றா. இல்ல, எனக்கு நீ என்ன சொல்றன்னு புரியல. இப்ப பாரு, எல்லாம் உனக்கு தெளிவா புரியணும். அந்த பொம்மையில அட்டாச் பண்ணி வச்சிருக்க நரம்ப சுண்டி விட. அதாவது யாயோய் கெய்தரோட சபிக்கப்பட்ட நரம்ப இந்த பொம்மையோட உடம்பு ஃபுல்லா கட்டி வச்சிருக்கா. அந்த நரம்போட தன்மை என்ன? கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து தாங்க முடியாத அளவுக்கு கொடூரமான விலையை கொடுக்கறது தானே. இப்ப அந்த சாபத்தை இந்த பொம்மை தன்னோட உடம்புக்குள்ள ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டதால நரம்பு மேல கைய வச்சதும் மூக்கு வாயில இருந்தெல்லாம் ரத்தம் வந்து செம்மையா வழியில துடிக்குது. இந்த லெவல்ல இருக்க ஒருத்திய பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம்னு சொன்னதுக்கு இப்ப வருத்தப்படுறேன். எனக்கு பிரச்சனை இல்லாத நார்மலான வாழ்க்கையை வாழணும் தான் ஆசை. ஆனா இவ கூட நல்லா பழகி க்ளோஸ் ஆகுற ஒவ்வொரு நொடியும் அந்த சாதாரண வாழ்க்கையை விட்டு விலகி அமானுஷமான வாழ்க்கைக்குள்ள ரொம்ப ஆழமா போயிட்டு இருக்கேன். ஏன்டா கீழே உட்கார்ந்திருக்க? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? பிரச்சனை இல்லையாவா? இங்க எல்லாமே பிரச்சனையா தான் இருக்கு. அந்த ரூம் உள்ள ஒவ்வொன்றும் ரொம்பவே ஆபத்தானதுங்க. அதுக்கு பக்கத்துல நீ போகவே கூடாது. இங்க இருக்கிறதால உன்னோட உயிருக்கு ஆபத்து வரலாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. நீ அமைதியா இரு. ஆரம்பத்துல நான் கூட இப்படிதான் பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா அப்பல இருந்து இப்ப வர இதுங்களால எந்த ஒரு பிரச்சனையுமே வந்தது கிடையாது. ஏய்கோவால நான் உணர்ற அந்த நெகட்டிவ் எனர்ஜியவோ இல்லனா டார்க் ஃபோர்ஸே உணர முடியல. அதனாலதான் இதோட பின்விளைவுகள் என்னன்னு தெரியாம இவ ரொம்பவே நார்மலா இருக்கா. யாயோ இதனோட ரூம் ஃபுல்லா கொடூரமான ஆவிகளை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கா. ஏய்கோ சொல்றது சரிதான் கெய்தரோ. இது வர எதுவும் தப்பா நடக்கல. இனி எதுவும் நடக்காதுன்னு நான் நம்புறேன். இதுங்களால நம்மள எதுவுமே பண்ண முடியாது. நீ சேஃபா தான் இருக்க. சரி, இப்ப உன்னோட கை நகங்களை என்கிட்ட கொடு. உங்க மனசு ஃபுல்லா பல கேள்விகளும் குழப்பமும் பயமும் இருக்கப்ப யாயோய் மாதிரி ஒரு பொண்ணு உங்க கிட்ட வந்து உங்களோட நகத்தை கொடுன்னு கேட்டா நீங்க கொடுப்பீங்களா? இந்த இடத்துல டார்க் கேதரிங் அனிமேவோட எபிசோட் 2 முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த எபிசோட் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதுல உங்க ஃபேவரட் கேரக்டர் யாருங்கிறது எல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த எபிசோட்ல யாயோய் கெய்தரோட பயத்தையும் சாபத்தையும் நிரந்தரமா போக்க ஒரு ஆபத்தான வேலையை செய்ய போறா. அது என்ன வேலை? அந்த இடத்துல இருக்க ஆபத்து என்ன? அடுத்து இவன் எந்த மாதிரியான பேய் எதிர்கொள்ள போறா? இதெல்லாம் நம்ம எபிசோட் 3ல பார்க்கலாம். அதனால நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வாரம் அடுத்த புது வீடியோல மீட் பண்றேன்.